ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1213. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு 1000 சீடருக்கு அதிசய பாடம். சிதம்பரம் 1000 கால் மண்டபத்திலே பதஞ்சலி பாடம் நடத்தினார். அவரோ 1000 நா படைத்த ஆதிசேஷன். ரொம்பவும் விஸ்தாரமான விஷயம் என்றால் 1000 நா படைத்த ஆதிசேஷன் தான் சொல்லணும் என்றே வசனம் இருக்கிறது. மகாபாஷ்யம் அவ்வளவு விஸ்தாரமானது. சாதாரணமாக பதஞ்சலி மனுஷ்ய ரூபத்திலே ஒரு ரிஷியாக தெரிந்து கொண்டிருந்தவர்தான். ஒரு முகம் ஒரு நாக்கு என்று இருந்தவர்தான். இப்பொழுது என்ன ஆயிற்றென்றால், அவர் நிஜமாகவே 1000 நா படைத்த ஆதிசேஷ ரூபத்தையே எடுத்துக்கொள்ளும்படி ஆயிற்று. ஏனென்றால் அவரிடம் பாடம் கேட்க 1000 சிஷ்யர்கள் சேர்ந்து விட்டார்கள். வித்யையை, அதிலும் பாஷா சாஸ்திரத்தை அறிவதில் இந்த தேசத்தில் ஆதி காலத்திலிருந்து இருந்து வந்துள்ள அக்கறை அதிசயமானது. தேசத்தின் ஒரு மூலைக்கு மறுமூலை போய் கூட வித்யாபியாசம் செய்தார்கள். அப்படி இப்பொழுதும் இந்த பெரிய உபகண்டத்தின் 4 திசையிலிருந்தும் சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு வித்தியார்த்திகள் வந்துவிட்டார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து, அதாவது தனிப்பட்ட கவனம் செலுத்தி பாடம் சொல்ல வேண்டும். முடிந்த மட்டும் சீக்கிரமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்று பதஞ்சலி நினைத்தார். எந்த சிஷ்யன் எந்த கேள்வி கேட்டாலும் தாமசம் இல்லாமல் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் பாடம் சொல்லி ஒவ்வொருவிடமும் தனியாக சந்தேகங்கள் கேட்டு நிவர்த்தி செய்வதென்றால் ஒரு முகத்தோடு ஒரு வாயோடு இருந்தால் போதாது என்று எண்ணினார். அதனாலேயே 1000 சிரசுள்ள ஆதிசேஷ சுரூபத்தையே பாடம் சொல்லும் காலத்தில் எடுத்துக்கொள்வது என்று தீர்மானித்தார். ஆனால் ஆதிசேஷ சாநித்தியத்தை மனுஷர்களால் தாங்க முடியாது. அதனுடைய திருஷ்டிப்பட்டால் போதும், அல்லது மூச்சுக்காற்று பட்டால் போதும், எந்த மனுஷனானாலும் பஸ்வமாக போய்விட வேண்டியதுதான். ஆதிசேஷன் பார்ப்பது மட்டுமில்லை, ஆதிசேஷனை பார்த்தாலும் கூட பார்க்கிற மனுஷர் பஸ்வாகிவிட வேண்டியதுதான். அவ்வளவு உக்ரம். அதனால் என்ன உத்தேசித்தார் என்றால், தம்மை சுற்றி ஒரு திரையை போட்டுக்கொண்டு அதற்குள் ஆதிசேஷ ரூபத்திலே இருப்பது என்றும், சிஷ்யர்களை திரைக்கு வெளியிலே தம்மை சுற்றி ஒவ்வொரு முகத்துக்கும் நேரே ஒரு சிஷ்யன் இருக்கும் விதத்திலே உட்கார வைத்துக் கொள்வதென்றும் தீர்மானித்து கொண்டார். இப்படி குரு கண்ணில் படாமல் மறைவாக இருப்பதால் சிஷ்யர்களில் யாராவது இஷ்டப்படி வெளியிலே சுற்றப் போய்விட்டால் என்ன பண்ணுவது? அப்படி ஆகாமல் பயமுறுத்தி மிரட்டி தடுக்க வேண்டும் என்று நினைத்து, உத்தரவில்லாமல் யாராவது வெளியே போனால் அவர்கள் பிரம்மராட்சசாகி விடுவார்கள் என்று சாபமாக ஆக்ஞை செய்தார். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.